ஹலோ. குட் மார்னிங் எவ்ரிஒன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவனோ இங்கிலீஷ் எடிட்டோரியல் பாட்காஸ்ட். உங்க கூட பேசுறது நான் உங்கள் மலர். இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட சிம்பிள் தமிழ் மீனிங்கை நாம பார்க்க போறோம். இன்னையோட எடிட்டோரியல்ஸ்ல வர முக்கியமான ஒகாபுலரிஸோட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவன் டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, லெட்ஸ் டைவ் இன் டு த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். தலைப்பை பாருங்க. ஹாட் ஏர் ஆன் US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ரேண்ட் எகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸ். அதாவது வெறும் வெற்று பேச்சு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பருவநிலை மாற்ற அறிவியல் மீது வசைபாடுவது பற்றி. டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ரேண்ட் எகெயின்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸ் இஸ் ஹெல்பிங் நோ ஒன். டொனால்ட் ட்ரம்ப் கிளைமேட் சேஞ்ச் சயின்ஸ்க்கு எதிராக பேசுறது யாருக்குமே உதவ போறதில்ல. President Donald Trump delivered to the United Nations General Assembly an address that was allergic to facts. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் பொது சபையில ஒரு உரை நிகழ்த்தினார். அதுல உண்மையே இல்ல, ஃபேக்ட்ஸுக்கும் அவருக்கும் அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. அலர்ஜி டு ஃபேக்ட்ஸ் என்னமா சொல்றாங்க பாருங்க. Describing climate change as the greatest con job perpetrated on the world, he said that Europe's decades-long trimming of its carbon footprint had come at the expense of shuttered factories and job losses. Climate change, அதாவது பருவநிலை மாற்றத்தை இந்த உலகத்துல நடந்த மிகப்பெரிய ஏமாற்று வேலைன்னு சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, யூரோப் பல வருஷமா அவங்களோட கார்பன் ஃபுட்பிரிண்ட்டை குறைச்சதுனால, அதாவது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண நினைச்சதுனால நிறைய ஃபேக்டரிஸ் மூடப்பட்டு பலருக்கு வேலை போயிடுச்சான். In his lauded conception of the workings of climate change, scientists in the early half of the 20th century had said that global cooling would kill the world, and when that did not happen, they said global warming would. அவருடைய இந்த லட்டட் கன்செப்ஷன், அதாவது தொழில்நுட்பத்தையே எதிர்க்கிற அந்த மனநிலையில கிளைமேட் சேஞ்ச் பத்தி அவர் என்ன நினைக்கிறார்னா, 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல விஞ்ஞானிகள் குளோபல் கூலிங், அதாவது பூமி குளிராகி உலகத்தையே அழிச்சிடும்னு சொன்னாங்களாம். அது நடக்காததால இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்றாங்களாம். And because the world did not end, he reckons dishonest scientists now refer to it as climate change to sound correct irrespective of the outcome. உலகம் அழியாததுனால அவர் கணக்குப்படி நேர்மையற்ற விஞ்ஞானிகள் இப்போ கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றாங்களாம். ஏன்னா அவுட்கம் எதுவா இருந்தாலும் அவங்க சொல்றது கரெக்டா இருக்கணுமா. என்ன ஒரு கண்டுபிடிப்பு! Never mind the fact that the average global temperature dip of 0.1 degrees Celsius from 1945 to 70 was attributed to an increase in sulfur emissions from burning coal. ஆனா ஒரு விஷயத்தை அவர் கண்டுக்கவே இல்ல. 1945 70 வரைக்கும் உலக சராசரி வெப்பநிலை 0.1 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சதுக்கு காரணம் நிலக்கரியை எரிச்சதால வெளியான சல்ஃபர் எமிஷன்ஸ் தான். Never mind that there is an intergovernmental panel on climate change that has since 1990s provided a forum for thousands of scientists to tease apart the effects of natural variations in climate from that due to human caused ones. இன்னொரு விஷயத்தையும் அவர் கண்டுக்கல. இன்டர்கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச்னு ஒரு அமைப்பு இருக்கு. 1990கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் சேர்ந்து இயற்கையா நடக்கிற பருவநிலை மாற்றங்களுக்கும் மனுஷங்க ஏற்படுத்துற மாற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. Never mind that climate change, the term means precisely that global warming does not mean hotter weather everywhere, but a larger disruption in the circulation of ocean currents and therefore increasingly erratic weather. Climate change என்ற சொல்லுக்கு அர்த்தம் குளோபல் வார்மிங்னா எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்கும்னு இல்ல, அது பெருங்கடல் நீரோட்டங்களின் சுழற்சியில ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வானிலை ரொம்ப தாறுமாறா கணிக்க முடியாத அளவுக்கு மாறும் கிற விஷயத்தையும் அவர் கண்டுக்கவே இல்ல. Mr. Trump's chagrin is less about the subtleties of climate than it is about what it means to the fossil fuel industry. திரு ட்ரம்போட கோபம் கிளைமேட்டோட நுணுக்கங்கள் மேல இல்ல, ஆனா அது ஃபாசில் ஃபியூல் இண்டஸ்ட்ரி, அதாவது பெட்ரோல் டீசல் நிலக்கரி தொழிலுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்கு மேல்தான் இருக்கு. To him, the increasing adoption of solar and wind energy was evidence of countries being on the brink of destruction because of pursuing a green agenda. அவரை பொறுத்த வரைக்கும் நாடுகள் சோலார் எனர்ஜியும் விண்ட் எனர்ஜியும் அதிகமா பயன்படுத்துறது அந்த நாடுகள் பச்சை நிகழ்ச்சி நிறைமுறையை பின்பற்றுவதால அழிவின் விளிம்பில் இருக்கிறதுக்கு சான்றாக. That the president of a country which once led the science of parsing the subtleties of anthropogenic warming would one day stand on one of the world's most prestigious podiums to undermine it shows that deference to scientific wisdom is a thing of the past.
ஒரு காலத்துல ஆந்த்ரோபோஜெனிக் வார்மிங், அதாவது மனிதனால் ஏற்படும் புவி வெப்பமயமாதலோட நுணுக்கங்களை பகுப்பாய்வு செய்வதில் முன்னணியில் இருந்த ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒரு நாள் உலகின் மிக மதிப்புமிக்க மேடைகளில் ஒன்றில் நின்று அதையே குறைத்து மதிப்பிடுவது, விஞ்ஞான அறிவுக்கு மரியாதை கொடுப்பது ஒரு கடந்த கால விஷயமாகிவிட்டதை காட்டுகிறது. There are legitimate criticisms of the multilateral process in place to guide climate action, determining justice and equity in remedial action, and whether the impact of the climate crisis is undermined even by its adherents by making it subservient to the zero-sum chicanery of trade protectionism. பருவநிலை நடவடிக்கைகளை வழிநடத்துறதுக்கு இருக்கிற பலதரப்பு செயல்முறைகள்ல சில நியாயமான விமர்சனங்கள் இருக்கு. சரி செய்யற நடவடிக்கைகள்ல நீதி மற்றும் சமத்துவத்தை தீர்மானிக்கிறது, அப்புறம் இந்த கிளைமேட் கிரைசிஸோட தாக்கத்தை அதை ஆதரிக்கிறவங்களே வர்த்தக பாதுகாப்புவாதத்தோட சூழ்ச்சிக்கு அடிப்பணிய வச்சு குறைச்சி மதிப்பிடுறாங்களா, இதற்கிடையே விமர்சனம் இருக்கு. The perspective of the leader of the world's largest economy on these would have been valuable. இது மேலே எல்லாம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரத்தோட தலைவரோட பார்வை மதிப்புமிக்கதா இருந்திருக்கும். The complexity of weather changes means that it is reasonable to be perplexed about the mechanics of climate change. வானிலை மாற்றங்களின் சிக்கலான தன்மை காரணமா climate changeோட செயல்பாடு பத்தி குழப்பமடைகிறது நியாயமானதுதான். Painting it as a harbinger of a Mayan apocalypse has not helped either. அது ஒரு மாயன் யுகத்தின் அழிவுக்கான அறிகுறி மாதிரி சித்தரித்ததும் உதவல. Yet, it is clear that due to a slow accretion of hard evidence, falsifiable conjecture, and measured prognosis, the scientific process is working the way it should. ஆனாலும் மெதுவா சேர்ந்த கடினமான ஆதாரங்கள், தவறென நிரூபிக்க போறிய யூகங்கள் மற்றும் அளவிடப்பட்ட முன்கணிப்புகள் காரணமா விஞ்ஞான செயல்முறை அது செயல்பட வேண்டிய விதத்தில்தான் செயல்படுது. Despite its inefficiencies, the climate confabulation process has positioned the world towards a post-fossil fuel future. சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பருவநிலை பற்றிய விவாதங்கள் உலகத்தை fossil fuel இல்லாத ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தி இருக்கு. No rand can change that. எந்த வெற்று பேச்சும் அதை மாட்ட முடியாது. Alright guys, that was a heavy first editorial இல்லையா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? Hey aspirants, English vocabularies, idioms and phrases-லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து நம்ம ஸ்கோர் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க, கேரண்டீட். அண்ட் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி ஒரு புது போட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதுக்காக நாங்க போடுற எஃபர்ட் ரொம்ப அதிகம். ஸோ ப்ளீஸ் இந்த போட்காஸ்ட் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த போட்காஸ்ட்டுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் டெஃபினட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, பிரேக் ஓவர். லெட்ஸ் ஜம்ப் இன் டு த செகண்ட் எடிட்டோரியல். இது கொஞ்சம் சீரியஸ் டாபிக். மிஸ்ட்ரஸ்ட் இன் லடாக். ஆன் த வயலன்ஸ், லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன்ஸ். லடாக்கில் அவநம்பிக்கை, வன்முறை மற்றும் நியாயமான ஆசைகள் பற்றி. லெஜிட்டிமேட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் அ பீப்புள் நீட் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். ஒரு மக்களின் நியாயமான ஆசைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். The festering unrest in the Union Territory of Ladakh turned violent on September 24, 2025, which resulted in the deaths of 4 persons and several others being injured. லடாக் யூனியன் பிரதேசத்தில் நீண்ட நாட்களாக புகைந்து கொண்டிருந்த அமைதியின்மை செப்டம்பர் 24, 2025 அன்று வன்முறையாக மாறியது. இதில் 4 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். In the eyes of the center, the protest leaders had acted in bad faith, even as efforts were underway to address their long-standing demands. மத்திய அரசின் பார்வையில் போராட்டத் தலைவர்கள் நேர்மையற்ற முறையில் செயல்பட்டுள்ளனர். அவர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையிலும் கூட. These are statehood for Ladakh, inclusion under the 6th schedule of the Constitution, which grants autonomy to tribal areas, reservation in jobs for locals, and greater political representation. அந்த கோரிக்கைகள் என்னென்னா, லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து, அரசியல் அமைப்பின் 6வது அட்டவணையின் கீழ் சேர்த்தல், இதில் பழங்குடி பகுதிகளுக்கு தன்னாட்சி வழங்குகிறது, உள்ளூர்வாசிகளுக்கு வேலைகளில் இடஒதுக்கீடு மற்றும் அதிக அரசியல் பிரதிநிதித்துவம். The leaders and organizations at the forefront of the agitation have, however, said that the arson and violence were carried out by those outside their control. ஆனாலும் போராட்டத்தின் முன்னணியில் உள்ள தலைவர்களும் அமைப்புகளும் தீவைப்பு மற்றும் வன்முறை செயல்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர்களால் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. The protesters and the center have appealed to the youth of Ladakh to remain calm.
போராட்டக்காரர்களும் மத்திய அரசும் லடாக் இளைஞர்களை அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். The Ladakh protests have been championed by two major civil society coalitions, LAB representing Buddhist majority Leh and KDA representing Muslim majority Kargil. இந்த லடாக் போராட்டங்கள் இரண்டு பெரிய சிவில் சமூக கூட்டணிகளால் முன்னெடுக்கப்படுகின்றன. ஒன்று, பௌத்தர்கள் பெரும்பான்மையாக உள்ள லேவை பிரதிநிதித்துவப்படுத்தும் லே உச்ச அமைப்பு LAB, மற்றொன்று முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள கார்கிலை பிரதிநிதித்துவப்படுத்தும் கார்கில் ஜனநாயக கூட்டணி KDA. While these groups do have many disagreements, they are united in a 4-point agenda for constitutional safeguards and greater political autonomy for the region. இந்த குழுக்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அரசியலமைப்பு ரீதியான பாதுகாப்புகள் மற்றும் பிரதேசத்திற்கு அதிக அரசியல் தன்னாட்சிக்கான 4 அம்ச கோரிக்கையில் அவங்க ஒண்ணா இருக்காங்க. On Wednesday, September 24, 2025, a shutdown called by the youth wing of LAB turned violent in Leh, which included the burning of the office of the Bharatiya Janata Party and the vandalizing of the headquarters of the Ladakh Autonomous Hill Development Council, LHDC. புதன்கிழமை செப்டம்பர் 24, 2025 அன்று LAB-இன் இளைஞரணி அழைப்பு விடுத்த பந்த் லேவில் வன்முறையாக மாறியது. இதில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகம் எரிக்கப்பட்டதும் லடாக் தன்னாட்சி மலை மேம்பாட்டு கவுன்சில் தலைமையகம் சூறாடப்பட்டதும் அடங்கும். The center and these outfits had reached an agreement in May 2025, which seemingly addressed core concerns through measures such as 95% reservation in jobs for locals, including STs and EWS, 33% reservation for women in the Hill Development Council, strict domicile criteria, and recognition of local languages such as Boti, Purgi, Balti, and Sheena. மத்திய அரசும் இந்த அமைப்புகளும் மே 2025 ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருந்தன. அது அவர்களின் முக்கிய கவனைகளை நிவர்த்தி செய்வது போல் தெரிந்தது. அதாவது உள்ளூர்வாசிகளுக்கு வேலைகளில் 95% இடஒதுக்கீடு, அதாவது ST மற்றும் EWS உட்பட, மலை மேம்பாட்டுக் குழுவில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, கடுமையான வசிப்பிட விதிகள் மற்றும் போட்டி, புர்கி, பால்டி, ஷீனா போன்ற உள்ளூர் மொழிகளுக்கு அங்கீகாரம் போன்ற நடவடிக்கைகள் மூலம். However, on this September 23, the hospitalization of 2 elderly protesters who were on a hunger strike with climate activist Sonam Wangchuk triggered a fresh round of public protest, mostly led by youth. ஆனாலும் செப்டம்பர் 23ஆம் நாள் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்குடன் உண்ணாவிரதத்தில் இருந்த 2 வயதான போராட்டக்காரர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது இளைஞர்கள் தலைமையிலான ஒரு புதிய சுற்று பொது போராட்டத்தை தூண்டியது. The center now alleges that Mr. Wangchuk is instigating violence, while a resolution to all demands has been in the works. அனைத்து கோரிக்கைகளுக்கும் தீர்வு காணும் பணி நடந்து கொண்டிருக்கும் போது திரு வாங்சுங் வன்முறையை தூண்டிவிடுகிறார் என்று மத்திய அரசு இப்போது குற்றம் சாட்டுகிறது. The center has also hinted at the involvement of foreign elements. வெளிநாட்டு சக்திகளின் ஈடுபாடு இருப்பதையும் மத்திய அரசு சூசகமாக தெரிவித்துள்ளது. There is evidently a gap between the perceptions of the protesters and the center on both the issues at hand and the way forward. கையில் இருக்கும் பிரச்சினைகள் மற்றும் முன்னோக்கிச் செல்லும் வழி ஆகிய இரண்டிலும் போராட்டக்காரர்கள் மற்றும் மத்திய அரசின் பார்வைகளுக்கிடையே வெளிப்படையாக ஒரு இடைவெளி இருக்கிறது. லடாக் இஸ் a sensitive security spot for the country. லடாக் நாட்டிற்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு பகுதி. This makes it all the more important that the people of the region are taken into confidence even while the troublemakers are brought under control. இது அந்த பகுதி மக்களை நம்பிக்கைக்கு கொண்டு வர வேண்டியதை இன்னும் முக்கியமாக ஆக்குகிறது. அதே சமயம் பிரச்சினைகளை உருவாக்குபவர்கள் கட்டுப்பாட்டிற்குட்படுத்தப்பட வேண்டும். The legitimate aspirations of the people can be addressed without compromising India's security requirements. இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை சமரசம் செய்யாமல் மக்களின் நியாயமான ஆசைகளை நிறைவேற்ற முடியும். So that's a wrap on today's 2 editorials, guys. ஆனா உங்க லேர்னிங் இத்தோட முடியல. இன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல்ஸ்ல இருந்த இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸை டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு தான் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு எடிட்டோரியல் வொகாபுலரி லீக். இது எடிட்டோரியல் வொகாபுலரிக்கான IPL மாதிரி. தினமும் இரவு 7 மணிக்கு லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். உங்க வொகாபுலரியை கேம் மாதிரி ஜாலியா கத்துக்க இது ஒரு செம்ம சான்ஸ். So what are you waiting for? உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு காலையில இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ் பாட்காஸ்ட்ல சந்திப்போம். This is Malar from Score Clever signing off. Have a great day.